இந்த வீடியோ பாருங்க. அழுத குழந்தைக்கு திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டான டைமில் அவங்க அப்பா சிபிஆர் கொடுத்து காப்பாற்றிருக்காங்க. இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம், நான் டாக்டர் ஜெரேஷ், குழந்தை மற்றும் பச்சிளம் குழந்தை நல சிறப்பு மருத்துவர். இதுக்கு பேர் தான் பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல். அப்படின்னா என்ன? சம்டைம்ஸ் குழந்தைகளுக்கு எமோஷனல் டிட்டாச்மெண்ட், அவங்க கையில இருந்து பொருட்கள் ஏதாச்சும் நம்ம வாங்க நினைக்கும் போது, கீழே விழுந்து அடிபடும் போது அழ முற்படுவாங்க. அழுது சம்டைம்ஸ் ஸ்பீக்ல மூச்சு அடைச்ச மாதிரி ஆகி சில குழந்தைங்க ப்ளூவா மாறுவாங்க, சில குழந்தைங்க மயங்கி விழுவாங்க. இது எதனால நடக்குது? குழந்தைங்க இப்படி நிறுத்தாம அழுற டைம்ல அவங்க பிரெயினுக்கு போற பிளட் சப்ளை கம்மியாகி ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி இந்த மாதிரி ப்ளூ ஆகுறாங்க, இல்ல மயங்கி விடுறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம பேரண்ட்ஸ் ரொம்ப பயப்படுவாங்க. இது சீரியஸான மெடிக்கல் ப்ராப்ளம் இல்ல, சோ பேரண்ட்ஸ் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பிளாட்டான சர்ஃபேஸ்ல குழந்தைய ஒரு சைடா படுக்க வைங்க. அதே மாதிரி குழந்தைங்க அழுறதுக்கான சில ஸ்டிமுலேஷன் நமக்கு கொடுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பேபிஸ் 3 years மேல அவங்களே இதுல இருந்து வெளியே வந்துடும். சம்டைம்ஸ் அயனோட அளவு கம்மியா இருந்தா கூட இந்த மாதிரி வரலாம். சோ பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி ஹீமோகுளோபின் அளவு எவ்வளவுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. அன்னெசரியா பயப்படுற பேரண்ட்ஸ் இதுல இருந்து தடுக்கலாம். தேங்க்யூ.